வணக்கம். இது தமிழ் டயலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கு வந்திருக்கிற 3வது ப்ரோமோ இருக்குல்ல, எடுத்துட்டாரு, சாட்டையை கையில் எடுத்துட்டாரு விஜய். எஸ் வாங்க சார், இதுதான் சார் எதிர்பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் என்னன்னா, முதல் ப்ரோமோல அந்த கல்லை வச்சுட்டு கார்டு மாதிரி ரெட் கார்டு கொடுக்க போறங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டாங்க. கடைசியில பார்த்தா அவங்க விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா கலர் அடிச்சு எடுத்துட்டு வந்து இங்க வச்சிருக்கிறாங்க ரெட் கார்டு மாதிரி. அதில் ரெட் கார்டு கொடுக்க போறான்னு நினைச்சேன். பட் ஹெவி வார்னிங், கார்டு கொடுத்து வெளியே தூக்கி போடுவாங்க அப்படின்ற அளவுக்கு பெருசா எதிர்பார்ப்பு இல்லைனாலும் ஹெவி வார்னிங் இருக்கு. ஸ்ட்ரைக் 1 அந்த மாதிரி வந்து வார்னிங் கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுப்பாரு விஜய் சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஸோ இங்க முக்கியமான பஞ்சாயத்துக்கு வராரு. இதுக்கு கண்டிப்பா கேட்பாரு அப்படி சொல்லிட்டு தெரியும். ஏன்னா எவ்வளவு பெரிய நேஷனல் மீடியா அப்படின்றாங்க, நேஷனல் சேனல்ல இருக்கிறோன்றாங்க. அந்த சேனல்ல வந்து அந்த மாதிரி ஒரு ஷோல வந்து என்ன மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்குங்க ரெண்டு பேரும் மதுரை அப்படின்னு சொல்லிப்பாங்க பெருமையா. அப்படியே வந்து எங்க வந்து என்னத்த சொல்றது, இந்த மாதிரியான ஒரு கேவலமான பீஸுகளை வந்து பார்த்ததே கிடையாது பிக் பாஸ் சீசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, நம்ம என்ன சொன்னோமோ அதை தான் விஜேஎஸ் அப்படியே அங்கே கேட்குறாரு. ஒரு பெண்ணு ஆபாச குறியீடு காட்டுறதா இருந்தா கூட சரி, அரோரா வந்து பலூன் அக்கா வந்து ஆபாசமா பேசுறாங்க, ஆபாசமா கண்டென்ட்லாம் பண்ணாங்க. அந்த கண்டென்ட்ல இவங்களும் இருந்தாங்க, பார்வதியும் இருந்தாங்க, திவாகரும் இருந்தாங்க, அது வேற. சரி பண்றாங்கன்னே வச்சுங்களேன். அப்படி ஒரு குறியீடு காட்டுற பெண்ணு வந்து தனியா ஓரமா எங்கேயா உட்காந்தானே காட்டணும். தனியா இருக்கும்போது இங்க வந்து டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. டாஸ்க்ல இங்க சென்டராக விளையாட்டு இருக்காங்க, மொத்த பேருடைய ஃபோக்கஸ் அங்க இருக்கு, கண்டெஸ்ட்லாம் அங்க பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிரேக்ல ஓடி வந்து அங்க டாஸ்க்ல யூஸ் பண்ணப்படுற அந்த கல்லை எடுத்து வச்சு ஆபாச குறியீடு கல்லு மூலமா இவரு காட்டணுமா? இது பேசிக்கா பார்த்தாலே தெரியலையா? இப்படி யாராவது பண்ணுவாங்களா? அதுலயும் அரோரா என்னதான் அது ஆபாசமா அவங்க வந்து கண்டென்ட்லாம் வெளியே பண்ணிட்டு இருந்தாலும் இப்படி பிக் பாஸ் ஷோல வந்து பண்ணுவாங்களா? அந்த அளவுக்கு அறிவில்லாதவங்க கிடையாது, தெளிவில்லாதவங்க கிடையாது அரோரா. அதை வந்து கூச்சமே இல்லாம கம்ப்ளைண்டா எடுத்து வந்து வைக்கிறாங்க பாருங்க. இதை வந்து இல்லம்மா இது வந்து இப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம், இல்லை யாராவது சொல்ற கூடாதுங்கிறதுனால முன்னாடியே பார்வதி வந்து அந்த இடத்துல சொல்லும் போது பிளாஸ்மா முன்னாடி என்ன சொன்னாங்க, இதை வந்து எப்படி அடுக்கி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோ காட்டினா அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் வந்து இதை இப்படி வச்சா விழாது அப்படின்றதுக்காக பண்ணா அப்படின்லாம் சொல்லாதீங்க. நீங்க சொல்வீங்க, ஆனா என்னால ஏத்துக்க முடியாது. என் பார்வையில அப்படி தெரிஞ்சது, எங்க திவாகர் பார்வையிலும் அப்படிதான் தெரிஞ்சது. அவரு நாடா பார்வையில தெரிஞ்சதுன்னு கூட சொல்ல, அது காட்டினதே என்ன பார்த்து தான் காட்டினாங்க, இப்படிதான் காட்டினாங்க, தப்பா தான் காட்டினாங்க. அது என்ன சிம்பிள்னு இவர் சொல்ல வராரு? என்ன ஆபாச சிம்பிள் சொல்ல, உடல் உறுப்போட தானே கம்பேர் பண்றாரு. என்ன சிம்பிள்னு சொல்ல வராரு? அரோரா வந்து இவரை கூப்பிட்டு தனியா காட்டினா கூட பரவாயில்ல, சென்டர்ல இருக்கிற கேம் விளையாடிட்டு இருக்கிறாங்க, டாஸ்க் விளையாடிட்டு இருக்காங்கல்ல, அங்க போய் நின்றுகிட்டு எல்லா கேமரா ரெக்கார்ட் ஆகும்போது அங்க போய் நின்றுகிட்டு யாராவது பண்ணுவாங்களா? இந்த ஆள் சொல்றான் பாருங்க, இப்ப எவ்வளவு கேவலமான சிந்தனை இருந்தா இப்படி எல்லாம் தோணும். அங்க வந்து டாஸ்க் நடந்துட்டு இருக்கு, கோட்டை கட்டுறாங்க, கோட்டை கட்டணும்னா இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி தான் டிஸ்கஷன் போகுது. அந்த டிஸ்கஷன்ல அரோரா வந்து கெமி வினோத் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த கோட்டையில கல்லை இப்படி அடுக்குனா கல்லு விழாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு புரியலன்னு சொன்னதை நான் போய் டெமோ காட்டுறேன்னு சொல்லிட்டு கிடைச்ச கேப்ல ஓடி வந்து 2 கல்லை இப்படி கீழே படுக்கிற மாதிரி முட்டு கொடுத்துட்டு சென்டர்ல கல்லை வைக்கிறாங்க, நிக்க வைக்கிறாங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சிருக்கிறாங்க. இது இப்படித்தானே எல்லாருமே பார்ப்பாங்க. ஆனா அதையும் ஆபாச சிம்பிளா, அதுவும் என்ன பார்த்து தான் காட்டினான்னு பாக்குறான்னா ஒருத்தன், இவன் எவ்வளவு கேவலமானவனா இருப்பான், எவ்வளவு மட்டமானவனா இருப்பான். இந்த மாதிரி ஒரு சிந்தனை வச்சுட்டு இருக்கிறவன் வந்து மற்றவங்ககிட்ட எல்லாம் போய் ரீல்ஸ், இது ரொமான்ஸ் ரீல்ஸ் பாக்குற எல்லா பெண்ணுகிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான்னா அப்ப அவன் எந்த ஆங்கிள் கேட்டிருப்பான்? திவ்யா கையை கொடுத்தா அவரு கையை போட்டு நசுக்கி இருக்கிறான், ஏன்டா நசுக்கிறேன் அப்படின்னு கேட்டா ஒரு ஆசை அப்படிங்கிறான். இப்ப இந்த ஆபாச சிந்தனை இதை சொன்னவன் இவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவெல்லாம் இருந்திருக்கும் பின்னாடி பாருங்க போயிட்டு, அப்ப தெரியும். ஸோ அதான் விஜேஎஸ் கேட்கிறாரு, கல்லை அடுக்கிட்டு அந்த டெமோவே அவரு காட்டிருக்காரு, வந்து ஸ்டேஜ்ல டெமோ காட்டு, இது எந்த இடத்துல உங்களுக்கு ஆபாசமா தெரிஞ்சது அப்படின்னு கேட்கிறாரு. எங்க தெரிஞ்சது? உங்க மூளை, உங்க பார்வை. அது பார்வதி வெளியே போய் சொன்னது பாருங்க, வெளியே வந்து உட்கார்ந்துகிட்ட சோஃபால சொன்னது என்ன, இங்க வந்து இந்த மாதிரி ஆபாசமா மாதிரி பண்றா, நாங்க சொன்னோம்னா வந்து உடனே கேரக்டர் அசாசினேஷன் பண்றா அப்படின்னு வந்து எல்லாரும் சொல்ல வருவாங்க. என் பார்வையில் அப்படிதான் இருந்தது, உன் பார்வையில கன்றாவியெல்லாம் இருக்கும், அதுக்கெல்லாம் நாங்க பார்க்கணுமா இங்க ஷோல வந்து? அதெல்லாம் மத்தவங்க மேல வந்து திணிப்பியா? இதுதான் கனியக்கா கேட்டாங்க, உன் மைண்ட்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டாத, ஃபில்த்தி அந்த தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொட்டாத அப்படின்னாங்க. கரெக்டாக தானே கேட்டிருக்கிறாங்க. அவ்வளவு மோசமா, எவ்வளவு வக்கரமா இருந்தா, இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், எல்லா வக்கரமும் இங்கதான் இருக்கு, இவங்க 2 பேரும் தான் வக்கரம். ஆனா இவங்க வந்து விக்கல்ஸ் விக்ரம வந்து வக்கரம் சொல்றாங்கன்னு. விக்கல்ஸ் விக்ரம நம்ம சப்போர்ட் பண்ணல, நம்ம அவர் சப்போர்ட் எல்லாம் கிடையாது, நம்ம தான் அவர் கழிவு தான் ஊத்த போறோம். அவருடைய ஆக்ஷன், அவருடைய டபுள் ஸ்டாண்டர்டு, இதுக்கு கழிவு ஊத்தலாம்.
ஆனா வக்ரம்ங்கிறத வந்து எப்படி அங்க சொல்லுவாங்க கேட்டா வந்து உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது பேர் தான் வக்ரமா, புதுசா கண்டுபிடிச்சிருக்கு. அவன் என்னடானா தராதரம்ங்கிறான். கேட்டா வந்து அன்பார்லிமெண்ட்ரி வேர்டுமா, அதை பேசுறதுனால தான் அந்த தராதரம் சொல்றோமா. என்னென்ன சென்சிட்டிவ் வேர்டு இருக்கோ எல்லாத்தையும் ரொம்ப சாதாரணமா யூஸ் பண்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் வேற ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இதே பார்வதி தானே அந்த கமருதீன் மேல அலிகேஷன் வைக்கும் போது என்ன சொன்னாங்க, அவன் வந்து என்ன அன்வான்ட் டச்சஸ் எல்லாம் ஃபீல் பண்ண முடியுது, தப்பா தொடுறான், இதெல்லாம் சொல்லிட்டாங்களா. இது எவ்வளவு பெரிய அலிகேஷன் இது. சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேயே போயிட்டு சாரிடா, நான் ஒரு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிடுறேன்டா. இது இது வந்து விளக்கமா? இது பதிலா? இதுக்கு கோவம் வந்தா நீ யார் மேல வேணா ஃபேக் அலிகேஷன் வச்சிருவியா, கையை பிடிச்சி இழுத்தான்னு சொல்றியா, இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. நேற்று அவங்க சொன்னாங்கல்ல, உங்க பர்செப்ஷனுக்கு நீங்களே எடுத்துங்க, அவ ஒரு ஆபாச சிம்பிள் காட்டினாங்க நீங்களே நினைச்சுங்க, இன்னும் எல்லாரையும் தூண்டி விடுற மாதிரி இருக்குல்ல, அவன் கற்பனை என்ன வேணா ஆபாசமா கற்பனை பண்ணிக்கோ அப்படின்னு ரொம்ப கேவலமா இருந்ததுல. ஸோ போட்டு பொழுகிறாரு அப்படியே. உன் மண்டைக்குள்ள இருக்கு, உன் தாட்ல இருக்கு, உன் பார்வையில் இருக்கு, இப்ப நீ பண்றல அதுக்கு பேர் தான் வக்கரம்னு சொல்லிட்டாரு விஜேஎஸ். மூஞ்சி செத்து போச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து சார் சாரி சார் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மெலன் டேய் எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அலிகேஷனை வந்து போற போக்குல ஒன்று சொல்லிட்டு சாரின்னு சொன்னா முடிஞ்சிருமா அது. இவன் வந்து சாதி சார்ந்தும் அப்படிதான் பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி பிராண்டிங்கும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். சில விஷயங்களை சாதாரணமா கடந்து போக முடியாது. ஏதோ வந்து இவர் இந்த ரீல்ஸ் நடிப்பு அரக்கன்னு சொல்றதெல்லாம் ஏதோ பைத்தியம் மாதிரி உழைட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னு தான் பாக்குறாங்க, ட்ரோல் பண்றாங்க. அது மூலியமா கிடைச்ச ஒரு வெளிச்சம் தன்னை ஒரு பெரிய அதிமேதாவியா நினைச்சுக்கிட்டு பெரிய ஸ்டாரா நினைச்சுக்கிறது கூட சரி நினைச்சிட்டு போடலாம். ஆனா மற்றவங்க சாதாரணமா பண்றத கூட ரொம்ப கேவலமா திரிக்கிறது இருக்குல்ல, வக்கரமா பாக்குறது இருக்குல்ல, அந்த வக்கர புத்தி ரொம்ப தப்பு இல்ல. அதுக்கு போட்டு புழக்கணும் இல்ல, சரியான செருப்படி கொடுக்கணும். விஜய் சரியான செருப்படி கொடுத்துருக்காரு. ஆனா கடைசியில இந்த ப்ரமோல பார்க்கும்போது கேஸ் எடுத்துட்டு வந்து மொத்தமா பார்வதி மேல எழுதுறாரு. இங்க திவாகருக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. இங்க வந்து நமக்கு பிடிச்சவங்க என்ன சொன்னாலும் மொத்தமா நம்பிடக்கூடாது, நம்பிட்டோம்னா இதுதான் பிரச்சனை அப்படின்னு. இப்ப திவாகருக்கு அதுல இல்லையா பங்கு? அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அரோரா வந்து கமருதனோட 2 பேரும் அங்க லவ் ட்ராக் ஓடுறது இவங்களுக்கு வயிறு எரியுது. பட் இவரும் தானே வந்து சொன்னாரு அங்க ஆபாசம் ஆபாசம் என்ன பார்த்து தான் காட்டினாங்கன்னு சொல்றாரு இவரை தானே எக்ஸ்ட்ரா போட்டு பொழக்கணும். அது இல்லாம பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஜாதி சார்ந்து அது மாதிரி மட்டமா பேசினது அதுக்கெல்லாம் சேர்த்து பொழக்கணும்ல. ஸோ 2 பேரையும் செஞ்சிருக்கிறாரு. ஹெவியா ரோஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. எவிக்ஷன்ல மட்டும் இன்னும் டவுட் இருக்கு. பார்ப்போம் அடுத்த அப்டேட் வந்ததும் உண்மையாவே எவிக்ஷன் இருக்கா, குறும்படம் இருக்கா, ரெட் கார்டு எவிக்ஷன் இருக்கா, முக்கியமா கனிதான் எவிக்ட் செய்யப்பட்டிருக்காங்கன்னு தகவல் வருது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று ரெட் கார்டு எவிக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.